வேலையிலும் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு அடிகளையும் வந்திருக்கிறார். இந்த காலங்களில் நன்றி செலுத்தும்படியான பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்தக்கூடிய இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். உற்சாகத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட பாடி தேவ நாமத்தை தேவ சமூகம் மாத்திரமல்ல இந்த அப்பாவின் சமூகமாய் காணப்படுவார்கள். ஆனந்தி மகிழ்ச்சியோடு பாடி யாராவது தேவ நம்மோடு கூட அசைவாடும்படியாய் அவர்
குடும்பத்தை நான் பார்க்கும்படியாய் ஆண்டவரே ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் உமக்கு கொடுக்கும்படியாய் அநேகருக்கு உதவும்படியாய் கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே வெறுக்கையாய் ஆண்டவரே நான் இருக்கிறேன் கர்த்தர் ஆண்டவரே அந்த வருமானத்தை பெருக பண்ணுகிறார் ஆண்டவருடைய கையில் ஆசீர்வதியும் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினீங்க ராஜா. ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே வீட்டின் தேவைகளை சந்திக்கும்படியாய் இந்த பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கும்படியாய் அனுதின தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே சபையின் தேவைகளை நாங்கள் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே உமக்கென்று கொடுக்கும்படியாய் அநேகருக்கு உதவும்படியாய் எங்களுடைய வெறும் கையை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ராஜா. ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே நன்றி செலுத்தும்படியாய் ஓ கரங்களை தட்டி எங்களுடைய கையை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி 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 ராஜா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேலைப்பா இந்த கால வேலை ஆண்டவரே வந்த யாவரையும் துதித்த யாவரையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு மனமா இந்த இடத்துல நிற்க உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எடுத்துக்கொள்வோம் வாக்குத்தத்தத்தின் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். குறித்த காலத்துக்கு இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இன்னமும் நிறைவேறி முடியவில்லை. ஆகவே அது என்ன செய்யப்படுகிறது? நிறைவேறி கொண்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேறி கொண்டு உங்களுக்கு நிறைவேறும், உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படி அது என்ன செய்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நிறைவேறி கொண்டே இருக்கும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவு தான் நமக்கு சம்பூரணமாக இருக்கும். ஸோ அந்த முடிவுக்காக தான் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அது பொய் சொல்லாது என்று சொல்றார். வேத வசனம் தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது? பொய்யுரையாது. அது தாமதிக்கும், ஆனாலும் அதுக்கு காத்திருக்கணும். ஆண்டோடைய வார்த்தை ஒருவேளை நமக்கு தாமதமாக இருந்தாலும் நம்ம அதுக்காக என்ன செய்யக்கூடாது? யோசிச்சுட்டு ஐயோ நடக்கலை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சரியா? ஸோ காத்திருங்க. அடுத்து சொல்ற அது நிச்சயமாய் வரும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அது நிச்சயமாக உங்களுக்கு அது வரும் சொல்ற. அது தாமதிக்காது. நம்ம தான் நினைக்கிறோம் அது தாமதிக்கும் சொல்லிட்டு அல்ல. அதோடைய காரியம் நமக்கு அது இலகுவாக அது வரும். அதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இவைகள் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டால், நான் நேற்றே உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த கீவேர்டு என்று சொல்லி சொன்னேன். சரியா? அவன் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான். இதை விசுவாசிக்க வேண்டும். குறித்த காலத்தில் தரிசனம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே அது எனக்கு விளங்கும். அது போய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு நான் காத்திருப்பேன். அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அதான் சொல்றாங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது. சரியா? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. ஆக முதல் வசனத்தை வாசிப்போமானால், தரித்து முதல் பகுதியில் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆபத்துக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ஆண்டவரே நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வள 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 கொல 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 கொலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் பார்ப்பார். பார்த்ததுக்கு பிறகு சொல்றார், நான் என் காவலில் தரித்து கவனித்து பார்ப்பேன் என்று சொல்லி அப்போ சொல்றாரு. அப்போ என்ன செய்யறாரு? முதல் என்ன செஞ்சாரு? அவர் வேண்டியதெல்லாம் கேட்குறாங்க. ஆண்டவர் இப்படி நடந்துச்சு, யூதர்களுக்கு இப்படி நடந்துச்சு, அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி இப்படின்னு பல காரியங்கள் எல்லாம் ஆண்டவரோட பேசுறாரு. அப்போ 2ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி என்ன சொல்ற, நான் என் காவலில் தரித்து. தெய்வ சமூகத்திலே நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். ஆமாம், அதில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று என்னை கண்டிக்கும் போது நான் என்ன செய்யணும்? என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவனிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு கண்டிப்பு வர நேரம், நம்மளை யாராச்சும் கண்டிக்க நேரம் என்ன செய்யணும்?
கவனித்து கேட்கணும். அவன் கண்டிப்புங்கிறது மிக முக்கியமானது. நம்ம தவறான வழிகளிலே போகிற பொழுது நம்ம யாராச்சும் கண்டிக்கிற நேரம் அப்போ நமக்கு கோபம் வரும் இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அதை என்ன செய்யணுமா, கவனித்து கேட்டு அதுபடி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரியா? ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த வாக்கு தத்தத்துக்கு ஒப்பனையான ஒரு சில காரியங்களை சீக்கிரமாக நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். சரியா? ஆகவே ரோமர் 1:17 வாசிப்போமானால் இதை நினைப்பூட்டுகிறார். ரோமருக்கு பவுல் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆமாம், நம்ம விசுவாசம் தான் நமக்கு மிக முக்கியமானது. ஜெபம் முக்கியம், அதை விட முக்கியமானது என்னது? விசுவாசம். விசுவாசத்தினால தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஜெயம் எடுக்க முடியும். சரியா? எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது மகள்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம எதையுமே செஞ்சோம்னா அது என்னது? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே தான் அங்கே இதை குறிப்பிடுகிறார். இந்த வசனம் மிக முக்கியமான ஒன்று. சரியா? ரோமர் 1:17 ஆமீன். ஒரு பெரிய ஒரு அசைவதான ஒரு வசனம். சரியா? அந்த ஆபக்கூக்கில் 2ஆம் அதிகாரத்து 4ஆம் வசனம் அவன் ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. அவன் நேரம் இல்லை, ஆனால் வரும் காலங்களில் அதை குறித்து கூட நம்ம தியானிக்கலாம். சரியாக? ஸோ ஆகவே அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். இந்த வாக்கு தத்துவம் நம்ம விசுவாசித்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வான், இதை நமக்கு நிறைவேற்றுவார். சரியா? அப்போ நம்ம நினைக்கணும், நமக்கென்று என்ன இருக்குது, ஒரு என்னது தரிசனத்தை ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறார். அதை நம்ம என்ன செய்யணும், அது நிமித்தம் வரும் பாடுகள், அது நிமித்தம் நமக்கு போராட்டங்கள், அது நிமித்தம் பல நிந்தைகள் எல்லாம் வரும். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, விடாதபடி இருக்கிற பொழுது நமக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறுகிறதாக இருக்குது. அதை குறித்து இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதுகிறார் பவுல், எழுதுகிறேன்னு சொல்றாரு. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் நியாயப்பிரமாணம் கட்டளைகள் பழைய ஏற்பாட்டின்படி எழுதப்பட்டபடினாலே சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் நமக்கு ஒரு நாள் நமக்கு என்ன செய்யாது, நீதி செய்யாது, நம்மளை நீதிமானாக மாற்றாது. ஸோ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லி வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறேன்னு சொல்றாங்க. நாமே ஒருத்தரும் என்ன செய்ய முடியல, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு கட்டளைகளை கை கொண்டு அவர்கள் அதனால வெற்றி பெற்ற மாதிரி இல்லை. ஏன்னா அவர்கள் பிரமாணங்களை கை கொள்வார்கள், அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள், பாவம் செய்வார்கள், பலி செலுத்துவார்கள், இப்படியே தான் போய்கொண்டே இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் என்ன செய்தார், இந்த முறைமையை மாற்றும்படி தான் என்ன செய்தார், கையிலே ஒரு சாட்டையை எடுத்தார். ஆமாவே இல்லையா? இதை இன்னமும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார். அப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது. ஸோ அதனால சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில், ஆமாம் நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு, நான் காணிக்கை கொடுத்தேன், நான் தசமபாகம் கொடுத்தேன்னு, நான் எல்லா கட்டளைகளை கை கொள்ளுகிறேன், கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் அப்படி நம்ம சொல்லி கொண்டிருந்தான். அது நம்ம என்ன செய்யாதான், அது நீதிமான ஆக்காது. ஏனெனில் விசுவாசத்தினாலே எழுதி இருக்கிறதுன்னு சொல்றாரு. எழுதி இருக்கிறது, என்ன எழுதி இருக்கிறதா, விசுவாசத்தினாலதான் என்னது. அப்ப நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்க யாரு, நீதிமான். நாம் அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறபடினாலே ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ஆபக்கூக் 2:4 எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே கோட் பண்றாங்க. எனக்கு போயிடுறாங்க. 3ஆம் அதிகாரத்து முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாசம் கேள்வினாலேயோ எதினாலே ஆவி பெற்றீர்கள்? ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவை பெறப்போகிறீர்களோ? சொல்லுகிறார், நீங்க எப்படி ஆவியை பட்டீங்க, நம்மளாம் எப்படி இந்த ஆவின் அபிஷேகத்தை எப்படி பட்டீங்க, நீங்களாம் விசுவாசத்தினால தானே. நம்ம பிரமாணத்தையோ கட்டளைகளோ கை கொண்டு
அல்ல. ஆமாம். அப்போ நம்ம இப்படி விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அந்நிய பாஷைகளை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்வார் என்கிற விசுவாசம். ஆமாம் இல்லையா? நம்ம அங்கே ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தின்படியாக இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்குன்னு சொல்லி அப்பட்டமாக என்ன செய்ய வேண்டும்? இந்த வேத சத்தியங்களை என்ன செய்ய வேண்டும்? அவன் அப்படி நம்பணும். சரியா? வாசிக்கமா தொடர்ந்து. சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் என்னது? விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகள் என்னது? ஒரு பாரம்பரியத்தை போல அவர்கள் வனாந்தரத்தில் வருகிற பொழுது அவர்களை சரிப்படுத்தும்படி, வழி விலகி போகாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். இந்த சட்டத்தின்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். இந்த சட்டத்தை கடைபிடித்து நீங்கள் செய்யணும், உங்களுடைய செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு என்னது ஒரு இதை சொல்றார் ஆண்டவர். சரியா? ஒரு பிரமாணத்தை அவங்களுக்கு எழுதி கொடுக்கிறார். அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகளை மனுஷனே அதில் முழுமையா செய்தா என்ன செய்ய முடியும்? அதில் நாம என்ன செய்ய முடியும்? பிழைப்பான் சொல்லப்படுது. ஆனால் என்னது? அவன் நீதிமான அல்ல. சரியா? ஆனால் விசுவாசம் தான் மிக முக்கியமானது. ஆமாம். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் எப்படிப்பட்டவராக இருந்தார்? விசுவாசம் உள்ளவராக இருந்தார். ஆமாம் இல்லையா? அதனால தான் அவருக்கு என்ன பேரு? விசுவாசத்துடைய தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம் இல்லையா? ஆகவே நியாயப்பிரமாணமும் விசுவாசத்துக்குரியது அல்ல. ஆமாம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு இதெல்லாம் நடக்கும். ஆமே, சபைக்கு வந்தால் இது நடக்கும், ஞானஸ்தானம் பெற்றால் இது நடக்கும், அப்படின்னாலும் நம்ம என்ன நினைக்கக்கூடாது? எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாமே கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறது. வேதத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. சரியா? எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி. அப்ப பாருங்க, எழுதியிருக்கிறபடி அதை யார் நிறைவேற்றினார்? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். எழுதியிருக்கிறதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்ப பழைய ஏற்பாடு என்னது? இல்லை, புதிய ஏற்பாடு நீட்டம். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆமாவில்லையா? நம்ம கடந்த நாட்கள் வேதாம படிப்புல நம்ம படிச்சுட்டு வரோம். எல்லாம் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரமாணத்தில் அவன் எதை கடைபிடிக்கலாம், எதை கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கட்டளைகள் கிறிஸ்தவர்களுக்கும் உகந்தது என்று நாங்கள் படிக்கிறோம். சரியா? அவன் கட்டளைகள் எல்லாருக்குமே அந்த 10 கட்டளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 கட்டளைகளையும் நாம் என்னது கிறிஸ்தவர்கள் என்ன செய்யலாம்? அதை கடைபிடிக்கலாம். பிரமாணம் என்பதை குறித்து நாங்கள் படித்தோம். அது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இங்கே சொல்லுகிறார், மரத்தினாலே தூக்கப்பட்ட எவனும் எழுதி இருக்கிறது. ஆமா. அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் என்ன செய்யப்படணும்? ஆமா. நம்ம பாவம் செஞ்சா நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? தூக்கு தண்டனை நமக்கு. அது சிலுவை மரணம். அக்காலத்திலே ரோமர் காலத்திலே என்ன உண்டானது? அப்ப இந்த ரோமர் காலம் வரும் வரைக்கும் ஆண்டவரை இயேசு என்ன செய்யவில்லை? காலம் நிறைவேறின பொழுது பிறக்கிறார். அப்போ காலம் நிறைவேறுகிற காலம் எப்பொழுது? ரோமர் காலத்தில் தான் இந்த சட்டம் வருகிறது. என்ன சட்டம் வருகிறது? சிலுவை மரணம். அதுக்கு முன்பதாக ஒவ்வொரு விதமான மரணங்கள் மக பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் மரணத்துக்கு உட்படுத்துவார்கள். சரியா? பாவம் செயல்களை கொண்டு போயிட்டு பெரிய ஒரு என்னது நம்மளோட நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் கொண்டு போய் எல்லா சடங்களையும் வர வச்சு அதில் கொண்டு போய் அவனை போட்டு சிங்கமோ புலியோ போட்டு என்ன செய்வாங்க? கடிக்க விட்டு பார்த்து எல்லாம் ரசித்து அந்த மாதிரிலாம் செய்வாங்க. சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன நடந்தது? ஆமாம். ஆமாம். அப்போ இப்போ என்ன சட்டம் இருக்குது? இப்போ 1000க்கு என்ன சட்டம் இருக்கிறது? தூக்கு தண்டனை இருக்கு இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட உங்களுக்காக எனக்காக இயேசு என்ன செய்கிறார்? அவர் சபிக்கப்பட்டவராய் காணப்படுகிறார். ஆமாம் இல்லையா? கிறிஸ்து நமக்காக சாபமாகிறார். ஆமை. நம்முடைய சாபங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் தோளின் மேல் சுமந்து கொண்டு இருக்கிறார். சரியா? அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும். அந்த 7 வார்த்தைகள் ஒரு வார்த்தை பிதாவாகிய தேவனை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி. அப்ப அந்த நேரத்தில் எப்படி இருக்கிறாரு? இயேசு முழு பாவமும் நிறைந்தவராய் காணப்படுகிறார்.
சரியா? இப்போ ஒரு பாவமே செய்யாமல் ஒரு தண்டனைக்கு போனால் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் பிள்ளைகள் இந்த பாவமே செய்யலை, உங்கள் மனசாட்சிப்படி உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளை அந்த பாவத்தை செய்யலைன்னு, ஆனால் சட்டப்படி அந்த பிள்ளையை கொண்டு போகிற நேரம் எப்படி இருக்கும்? ஜீப்பில் ஏற்றி கொண்டு போனாலும் எப்படி இருக்கும்? மனம் பதறுமா பதறாதா சொல்லுங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரங்களில், அதாவது நமக்கு பார்க்க என்ன இருக்காது நம்மளுடைய அந்த மாதிரி தான் ஆண்டவர், அந்த ஒரு சின்ன ஒரு காரியம் தான். சரியா? வாசிங்க. அப்போ நியாயப்பிரமாணம் எதுவா? நம்மை நீங்களாக்கி விட்டார். ஆமாம். அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? பாரம்பரியமாக அதை செய்து கொண்டே வர்றாங்க. இயேசு வருகிற காலம் வரைக்கும், சிலுவை மரணம் வரைக்கும் என்ன செய்து கொண்டார்கள்? இதை அவர்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் ரட்சிக்கப்படாத யூதர்கள் சில வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரியா? ஸோ அதனால தான் சொல்றாரு கலாத்தியருக்கு எழுதுகிறார், நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நீங்கள் நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம எல்லாருமே என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் செய்யணும். எப்படிப்பட்ட மரணம்? சிலுவை மரணம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாரு? தடுத்தார். உங்கள் யாவருக்கும் இந்த சிலுவை மரணம் வரக்கூடாது. நீங்கள் ஒருவரும் அதை செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நான் அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, விடுங்க நான் போகிறேன், நான் போய் நிற்கிறேன். சில கேசஸ்க்கு சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் போய் நிற்கிறேன், சரியா, அவர் அனுப்பாதீங்க நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? அந்த மாதிரி நமக்காக அவர் என்ன செய்கிறார்? வாதாடுகிறவராக இருக்கிறார். ஆமாவே இல்லை, நம்ம வழி தப்பி போனதுக்காக அவர் என்ன செய்கிறாரு? நான் தான் வழி தப்பினேன் அப்படிங்கிற மாதிரிக்கு என்ன செஞ்சாரு? நான் தான் அந்த குற்றத்தை செய்தேன், நான் தான் அந்த குறையை செஞ்சேன், அதனால எனக்கு அந்த தண்டனை கொடுங்க. இவங்க அறியாதவர்கள், இவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்போ பாருங்க, இதோடைய சீக்கிரட் என்னன்னு பார்க்கணும். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் இதை விசுவாசிக்க வேண்டும். ஆமே. மரணம், ஆமே, இயேசு கிறிஸ்து மரணம் என்ன ஆயிற்று? யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியா இருக்கிற நமக்கு தான் முதலாவது என்னது? இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சிலுவை மரணத்துக்குள் போனார். அமவில்லை, ஏன்னா யூதர்கள் நம்பவில்லை. அமவில்லையா? ஒரு கூட்ட ஜனங்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன உண்டாயிருக்கு? நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம இஸ்ரேலில் பிறந்திருக்கிறோம் இல்லை, நம்ம எருசலேமில் வாழ்ந்தோமா இல்லை, நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? அதன் பவுல் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னது நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். எரேமியா என்ன சொல்லுகிறார்? தாய் கருவிலே உருவாவதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அதான் சொல்றாரு. அதான் காலம் நிறைவேறின பொழுது. அப்போ நம்மளாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? காலம் நிறைவேறின பொழுது நம்மளாம் என்ன செய்கிறோம்? நம்மளாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு காலத்திலும் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமாவே இல்லை? அப்போ குறித்த காலத்தில் என்ன வைத்திருக்கப்பட்டிருக்குது? ஒவ்வொருவருக்கும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு மகள் சொன்னது போல வந்தேன், இங்கே வந்தேன், ஊழியம் செய்தேன், வேலை கிளச்சிச்சு, திருமணம் முடிச்சேன், பிள்ளை, வீடு, இப்படி எல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது சொல்லுங்க? அவருடைய கேலண்டரில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ மகள் சொன்னாங்க, புஷ்பா சொன்னது போல எத்தனையோ வருஷம் பிரயாசப்பட்டு அந்த என்னது அது என்னமோ சரி, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். ஆபிரகாம் எங்க பிறந்தாரு? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல தான் அவர் என்டர் ஆகிறாரு. நம்ம இந்த நூற்றாண்டுல இருக்கிறோம். அப்ப இந்த நூற்றாண்டுல இருக்கிற நமக்கு என்னது? விசுவாசத்தின் தகப்பன் என்ன செய்திருக்கிறார்? இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு எங்க நினைவு கூறுகிறாரு? சிலுவை மரணத்தில். நான் மரிக்கிறேன் உங்களுக்காக, என உங்களுக்குன்னு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்தில் தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கு. ஜெனிட்டா சொன்னது போல, மெர்லின் சொன்னது போல, என்னது அடுத்தது சந்ததிகளுக்கு என்னது? நீங்கள் வேற ஒன்றும் என்னது சேர்த்து வைக்கக்கூடாது. சரியா? அதெல்லாம் என்னது? இந்த பாருங்கள், இந்த அசாம்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. உலகம் முழுவதும் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம், நான் தான் சொல்வேன், படிங்க. அது ஒன்று உங்களை என்ன செய்யும்? கரை சேர்க்கும். வேறு கப்பலில் போனாலும் சரி, படகுல போனாலும் கரை சேர்க்க முடியாது. உங்கள் படிப்பு ஒன்று தான் என்ன செய்ய முடியாது. ஒருவரும் அதை
பறித்து கொள்ள முடியாது. அதனால படிப்பு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா அப்படி விளையாட்டு பண்ணிக்கிட்டு தெரியக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது? ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியுமா? நம்ம என்னமெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆனால் நமக்கு என்ன நினைக்கும்? இப்போ நானும் எனக்கெல்லாம் எங்கே தரிசனம் வச்சாலும் எனக்கே தெரியாது. ஆமாம் இல்லையா? ஆனால் வைக்கப்பட்டிருந்தது. வராமல் இப்போ நான் பிரயாசப்பட்டதெல்லாம் வேறு. நான் வந்தது எங்கே? வடபழனி பக்கம் அப்படியே போயிடலாம், ஏவிஎம் ஸ்டுடியோ பக்கம் போயிடலாம் தான் நான் என்ன செஞ்சேன்? பிரயாசப்பட்டேன். பாவம். சரியா? அப்போ அதே என்னது ஏவிஎம் ஸ்டுடியோ இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? தரிசனம், அவருடைய தரிசனத்தை. புரியுதா? அப்படி சின்ன சின்ன காரியங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும், யோசிக்காமல் இருக்கக்கூடாது. சரியா? அப்போ சொல்ல பாருங்களேன், இந்த 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. உண்டான பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டாக்கி இருக்கிறார். என்னது? ஆமாம், அவன் எப்படி இருந்தான்? நம்மை போல உலகத்தில் விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு அவன் பாபிலோனியனாக இருக்கிறான். அவனை ஆண்டவர் பார்க்குறாரு. எப்படி? அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறான். அவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, அவன் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான்னு சொல்லிட்டு விக்கிரக ஆராதனைகளை தடை பண்ணும் அளவுக்கு அவனுக்கு ஒரு இது தேடுதல் பொறாமின்கள். அப்போ ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தினாலே தேடுறோம். இது யாரு? எப்படி இந்த காத்து? எப்படி சூரியன்? இந்த சந்திரனை எப்படி உருவாக்கப்பட்டது? இது யார்? அப்போ உருவாக்குன ஒரு இருப்பார். அது யார்? கர்த்தர் அப்போ வெளிப்படுகிறார். அவராமின்னு சொல்லணும். அதுமா நம்ம ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்? இல்லையா? நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன் உனக்கு. சரியா? ஆபிரகாமுக்கு சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்படி கிறிஸ்து இயேசுவினாலே அப்ப நமக்கு தானே கிடைக்கும்படிக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கரங்களை தட்டி தேவனை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். அப்ப நாம் என்ன செய்றோம்? பிரமாணத்தின்படி அல்ல, கட்டளையின்படி அல்ல, விசுவாசத்தினாலே என்ன செய்றோம்? ஆகவேதான் வாசி மகன் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. விசுவாசத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. 35 வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நமக்கு என்ன பலன் இருக்கிறது? என்ன பலன் இருக்கிறது? மிகுந்த பலன். மிகுந்த பலன் என்ன? இது ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பின் பலன் என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டது என்ன பலன் என்ன? இல்ல, அதன் பலன் ஆசீர்வாதம் இல்லை. அதுக்கு எப்படி அந்த பலன் எப்படி கிடைச்சிச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைச்சிச்சு. அப்ப யாருடைய பலன்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு எங்க வருது? இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. ஆகையால் மிகுந்த இது உங்களுக்குரியது. இந்த ஆசீர்வாதம் யாருக்குரியது? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குரியது. இந்த ஆசீர்வாதம் யாருக்குரியது? அப்ப விசுவாசிக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு என்னது உண்டாகும்? இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? கல்வாரி சிலுவையில இயேசுடைய மரணத்திலையும் உயிர்த்தெழுதல் மூலமாக உங்களுக்கு கட்டாயம் கம்பல்சரி என்ன ஆகும்? அது அதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததுக்கு என்ன ஒரு முகாந்திரம், ஒரு நோக்கம் இருக்குது. என்னது? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆமாவில்லை? அப்போ நம்ம அப்படி இல்லை. நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேடுறது, நம்ம வேற யாருடைய ஆசீர்வாதத்தை தேடிக்கிட்டு அங்கங்கே அலைஞ்சு திரியிடுது. ஆமாவில்லையா? அப்போ நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கப்படுகிறது. சரியா? அதுதான் அங்கே ஆபுக்கு அழகாக எழுதியிருக்கிறார். ஆகவே இங்கே வாசிக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறது. ஆகையால் மிகுந்த பலன் உங்களுக்கு வரப்போகிறது இந்த மாசத்திலே. ஆமை இனி வரும் காலங்களிலே இந்த விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் இல்லை, அந்த விசுவாசம் தான் நமக்கு இது நடக்கும். போல டைம் எடுத்தாலும் என்னது? அதுக்கு நீங்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆமை அதுக்கு தான் என்ன செய்யணும்? ஒழுங்கா ஆலயங்களுக்கு வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை நீங்க என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். ஆமை நேரம் காலங்கள் இதெல்லாம் பெர்ஃபெக்ட் எல்லாம் பார்ப்பார் ஆண்டவர். சரியா? சாதாரண உலகத்தில் இருக்கிறவங்களுக்கே என்னென்னலாம் பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். அதனால அவர் அப்படியே நம்ம விட்டுட்டா நம்ம நினைக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக சொல்லுங்க. இதுதான் சொல்றாரு. ஆமே அதுதான் ஆபகுக்குள்ள என்ன சொல்லுகிறார்? குறித்த காலத்தில் தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, அது விளங்கும், அது பொய் சொல்லாது.
அது தாமதிச்சாலும் நீங்க என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். ஆமா, வரி அது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைகளை பார்த்துட்டு போகணும். சரியா? அதே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா? அது கிடைக்குமா கிடைக்காது அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது. நம்மளுடைய அவிசுவாசம் வந்து நம்மளை போட்டு அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். அது நடக்கும். ஆபிரகாம் தூக்கிட்டு போறாரு. யார? ஈசாக்கை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. என்ன நம்பிக்கை, என்ன விசுவாசம்? அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்து கொள்வார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த தம்பி யார்? ஈசாக்கு என்ன கேட்கிறாரு? பிறகு இருக்கிறது, வேற என்னது? நெருப்பு இருக்கிறது, பழி செலுத்த ஆடு கொண்டு போகப்படுகிறது, நீதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுப்பான்? ஓடி போயிருப்பான். அவர் பார்த்து கொள்வார். என்ன விசுவாசம்! அம்மாவே இல்லையா? அவர் பார்த்து கொள்வார். பார்த்து கொண்டாரா இல்லையா? ஆமாம். அதுபோல இந்த வாதத்திலே ஆண்டவர் பார்த்து கொள்வார். தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வார்னு என்னது சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க உங்க மொழியில். இப்போ பிள்ளை ஏதாச்சும் கேட்குது, என்ன சொல்லுவீங்க? நானாக பார்த்துக்கிறேன். அப்போ அவன் என்ன, அந்த பையன் என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? அப்போ அவன் கேட்குறான், ஏதோ கேட்குறான். என்னமா? வருதுமா? அவன் கேட்குறான், ஏதோ ஒன்று கேட்குறான் அவனுக்கு. அப்போ நீ என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அதுக்கு பிறகு அவன் என்ன செய்ய மாட்டான். அதுதான் ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு நீங்கள் என்ன கூடாது. அப்போ ஈசாக்கு அதுக்கு பிறகு என்ன செய்யலை, பயங்கரமாக ஆடிக்கிட்டு போகிறாங்க. என்னது, அவரே ஜாலியாக போகிறான், பழி செலுத்த போகிறோம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறான். அப்பா என்ன செய்கிறாரு? உடைஞ்ச உள்ளத்தோடு என்ன செய்கிறாரு? ஆண்டவரே மேலே பாரத்தை போட்டு வாக்க விசுவாசத்தில் அறிக்கை செஞ்சுட்டேன். இப்போ நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கை செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது. அவர் கவலைப்படுவார். அவர் அதை நேர்த்தியாக செய்வார். இப்போ நீங்கள் அவர் பேரில் தானே சொல்கிறீங்க. விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவர் செய்வாருங்கிற விசுவாசம் தானே உங்களுக்கு வந்துச்சு. அதனால நீங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னா என்ன செய்யணும்? சொல்லிவிட்டு பேசாமல் நீங்கள் இருந்துடணும். நீங்கள் என்னத்தை சொன்னீங்க? சொல்லுங்களேன். விசுவாசத்தை சொல்லிட்டீங்க. யார் மேலே விசுவாசம்? அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் கவலைப்படணுமா? அவர் தான் கடைக்கு போயிட்டு அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். கரங்களை தட்டி தேவையிட வேண்டும். இதுதான் வெரி சிம்பிள். இதெல்லாம் போட்டு பெருசாக யோசிச்சுக்கிட்டு அன்பின் ஆண்டவரே ஊங்கக்குள்ள புசு புசுன்னு பேசக்கூடாது. சும்மா நம்ம பேசுகிற மாதிரி பேசணும். வாசிங்க. நீங்கள் என்ன செய்யணும்? தைரியத்தை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? அவர் சித்தம் என்ன அதை நீங்கள் என்ன செய்யணும்? அது செய்யணும். அவர் சித்தத்தை செஞ்சுக்கிட்டே போங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டே போங்க. பொறுமையா செஞ்சுக்கிட்டே போங்க. அது ஏற்ற வேலையில் அது நடக்குமா? அவர் வர்றது என்னது நிச்சயம் அப்படிங்கிறார். விசுவாசத்தினாலே பின்வாங்கி போகவே கூடாது. அதுதான் விசுவாசங்கிறது மிக பயங்கரமானது. சரியா? அந்த விசுவாசங்கிற வேர்டு வந்து ரொம்பவும் பயங்கரமானது. அதான் சொல்ற, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அப்ப பாருங்க, ஒரு பின்வாங்கி போயிட்டீங்கன்னா அப்ப அதுலதான் தெரியும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் ஆசீர்வாதப்படாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, அப்படியே பேக்ல வாரது. இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி அவ்வளோ பெரிய இந்த உலகத்தை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனை உங்களுடைய ஒரு சின்ன காரியம் நடக்காதபடினாலே நீங்க அவரை என்ன செய்றீங்க? அப்பமா நினைக்கிறீங்க. இப்போ நம்ம யாருக்கிட்டையும் நம்ம ஒன்று கேட்குறோம், கொடுக்காட்டி என்ன செய்வோம்? தரேன்ட்டு என்ன செஞ்சாரு? தராமல் போயிட்டாரு. அதனால இங்கே சொல்றாரு, பொய்யுரைய மாட்டாருன்னு அப்படிதான் சொல்லப்படுது. அது பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? அப்போ அவர் என்ன ஆயிட்டீங்க? தேவனை என்ன ஆக்கிட்டீங்க? பொய்யர். அவர் யாரு? பொய்யர் ஆக்கிட்டீங்க. ஆமாவே இல்லை? அதனால தான் சொல்றாரு, அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்கு. அப்ப விசுவாசங்கிறது பெரிய முக்கியமானது. ஆமென். அப்ப சொல்லுகிறார், நம்ம விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி. சரியாக யாக்கோபு 5:11 வாசிங்கமாக. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை வாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய
செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. அங்க யாக்கோபு என்ன சொல்கிறார்? இதோ பொறுமையா இருக்கிறவனே வாக்கியவான்கள் என்கிறோமே. யோபோட பொறுமை எவ்வளவு பயங்கரமானது. யோபு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஆமாம் இல்லையா? அப்ப அவனுடைய பொறுமை எப்படியா இருந்தது? வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் யாரு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சரியான பிரச்சனைகள் கிடக்கிறோம், சரியான உபத்திரம்லாம் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு யோபுக்கு மாதிரி பிரச்சனை வச்சா, யோபுக்கு மாதிரி உபத்திரம் வச்சா, எல்லாம் இழப்புகள் தானே. வாசிங்களேன். என்னது அந்த பொறுமையினால என்ன நடந்துச்சு? அவர் மறுதளித்து போகாதபடிக்கு என்ன செய்தார்? அவர் பொறுமையா இருந்தபடினாலே அவன் என்ன நடந்தது? முடிவு எப்படி இருந்தது? சம்பூரணமாக இருந்தது. ஆமாம் இல்லையா? ஆமாம். அதை கொஞ்சம் வாசிச்சுட்டு அப்படியே முடிச்சிடலாமா நம்ம எல்லாரும்? என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 42:2 வாசிங்க. தேவரீ யோபு சொல்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதிரூபமாக, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமீன். அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் செய்ய. ஆமீன். நீங்க யோபு புத்தகம் வாசிங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. அதுக்கு பிறகு 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்சிங்கன்னா 41-38 வரைக்கும் என்ன இருக்கும்? ஒரே போராட்டமாக இருக்கும். அமவல்யா தன்னுடைய சிநேகிதர் மூலமாக இப்பக்கமும் பயங்கர நெருக்கம். ஆமே ஏற்கனவே எல்லா சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து ஆமே ஒன்றுமே இல்லாத நிர்பந்தத்தில் இருக்கிற நேரம் சிநேகிதர்கள் என்ன செய்வாங்க? அப்படி இப்படின்னு பல காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மனம் நொந்து போய் அப்படியே இருக்கிற நேரம் 38 ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்? இடைப்படுவார். யோபுவோட சில காரியங்கள்லாம் கேட்டு இடைப்பட்டு இப்போ 42 ஆமேன் வாசிப்போமானால், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதிரூபமாக, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க. ஆமேன். ஆண்டவர் என்ன செய்வார்? சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராக இருக்க. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. யோபு என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிறார். அவர் என்ன செஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாரு? என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். விளாமின்னு சொல்லு. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய உபத்திரவத்தில் என்ன சொல்கிறார்? அவர் கொடுத்தார், அவருக்கு என்னது? சோத்திரம். பாருங்க எப்படி சொல்லிட்டு எல்லாம் இழக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரே நாட்கள்ல எல்லா சம்பவமும் நடக்கிறது. ஆனால் விசுவாசம் மட்டும் என்ன செய்யலை? அந்த உபத்திரத்து நாட்களிலும் 1 by 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 1 அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஓடி வந்து சொல்லுவாங்க. முதல் சொல்லுவாங்க. ஆமே அது வாசிப்போமா கொஞ்சம்? முதல் நமக்கு அந்த விசுவாசம் வரும். 11 வாசிங்க. 1 பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் மேல் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்களின் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தட்டி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். அப்ப ஒரு துக்க செய்தி. சரியா? அப்ப அந்த துக்கத்துல என்னது? மீள முடியாதபடி இருக்கிற நேரம் அவன் வாசிங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டு பிரச்சனை, இவன் துக்கம் செய்தியை கொண்டு வருகிறான். முதலாவது ஒரு நியூஸ் வந்துருச்சு. வேறொருத்தன் பாருங்க, ஒவ்வொருத்தரும் பிசாசு அனுப்புறான். போ, அவனுடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? தடை பண்ணு, உடைக்கணும். ஆமாம் இல்லையா? அப்போ எப்படி இருக்கும்? இப்போ சபைக்கு வாரீங்க. இப்போ சபைக்கு வந்து இருக்கிற உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்தால் முதல் என்ன செய்வீங்க? சபைக்கு வர்றத அப்படின்னு என்னது? விசுவாசம் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் மேலே என்ன வந்துடும்? விசுவாசம். நம்ம சபைக்கு போனோம், எல்லாம் பண்ணோம், எல்லாத்தையும் வாரி பாஸ்டர் வாயில் போட்டுக்கிட்டாரு. எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் என்ன? வாட் இஸ் ரீசன்? புரியுதா? நான் சொல்லுங்க. பாருங்க, குட் நியூஸ் எப்படி வந்து சொல்ல வரான் ஒருத்தன். ஆமாம், நமக்கு சில நேரங்கள் அப்படி தான். சரியா? நல்ல செய்தி சொல்ல ஒருத்தன் வரமாட்டான். கெட்ட செய்தினா என்ன செய்யுது? ஓடி வருவாங்க. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலே வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும்
சுட்டெரித்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் ஒளிஞ்சிருந்து தப்பி வந்து இந்த பிரச்சனையை சொல்லி யோபுடைய விசுவாசத்தை உடைக்க வந்திருக்கிறேன். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில வேற ஒருத்தன் வா அங்கங்க இருக்கிறாங்க, அங்க ஒளிஞ்சிருந்து வராங்க. வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஒட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி. ஒருத்தர் மட்டும் வச்சிருக்காரு இந்த சாட்சி சொல்ல. அவ்வளவு பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் என்னத்துக்கு வச்சிருக்காங்க? அப்படிதான் சில பேர் உலகத்திலே அப்படிதானே, நல்ல காரியம் வந்தால் கூட என்ன சொல்ல மாட்டாங்க. ஆனால் கெட்ட காரியம்னு என்ன யாரும் ஃபோன் அடிச்சு என்ன தெரியுமா அப்படி நடந்து போச்சு எப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ துக்கத்தின் மேல் துக்கம், வேதனையின் மேல் வேதனை. ஆமாம் இல்லையா? இப்படி இருக்கிற போது இவன் இப்படி பேசி கொண்டிருக்கிறது வேறு ஒருத்தன் வாரான். உம்முடைய குமாரர்களும் உம்முடைய குமாரத்திகளும் சகோதரர் வீட்டிலே திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அசாம்ல மாதிரிக்கு வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். யோபு நீதிமான், உனக்கு அறிவிக்கணும். அம்மாவில் யோசித்து பாருங்க. ஒரு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சா இன்னொரு யோசிச்சு பாருங்களேன், இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதை தான் நான் சொல்ல வரேன், விசுவாசத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ நமக்கெல்லாம் இப்படியா பிரச்சனை வருது இல்லை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே நம்ம என்ன செய்கிறோம் முத்தா என்ன செய்கிறோம், பைபிள் தூக்கி அங்கே போட்டு அப்படியே கண்ணத்தை கையை வச்சு அப்படியே பகல் சர்ச்சுக்கு போகலையா? ஏன்? ஆமாம் இல்லையா? அப்பொழுது யோபு எழுந்து கிழித்து உபவாசம் அறையில் விழுந்து என்ன செய்யலாம்? ஒரு வார்த்தையேனும் என்னல, ஆண்டவரே நான் யாரு? நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், பயந்து ஏன் எனக்கு இந்த பொல்லாப்பு வந்தது? சில பேருக்கு எனது ஆண்டவர் என்ன செய்வார்? சில சோதனைகளை கொடுக்கிறார். ஆமாம் இல்லையா? இந்த சோதனை எல்லாருக்கும் வராது. அப்ப இன்றைக்கு நீ சோதனையோட இருந்தா நீ பாக்கியவான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு வெற்றிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக. அதுதான் சொல்றேன். வாசிமாக அப்படின்னு என்னது அப்படியே விழுந்துட்டான். என்ன செய்யறான்? அது ஒரு சொற்ப காலங்களில் நடந்த விஷயம் தான், ஒண்ணுமே சொல்லல. அப்படியே போயிட்டு என்ன செய்யறான்? தன்னை என்ன செய்யறான்? அப்படியே வர்த்திக்கிறான். பொறுமை என்ன செய்யறான்? பார்த்துக்கொள்வோம். நடந்து முடிஞ்சிட்டு இனி கவலைப்பட்டு எதுவுமே பேச முடியாது. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்க, ஏன் இந்த பிள்ளைகள்லாம் எடுத்தீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ சொத்து சுகம் கொடுத்தீங்க, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? அவரிடத்துல என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஆமாம் இல்லையா? சொல்லிட்டேன். நான் எப்படி வந்தேனோ நான் அப்படியே இருக்கிறேன், நான் அப்படியே அங்கே வருவேன் உங்ககிட்ட. அதுதான் நித்தியம். ஆமாம் இல்லையா? ஆனால் மகள் சொன்னாலே இங்கேருந்து நமக்கு எதுவுமே நல்லது. இன்னைக்கு பேசினா யோபு பற்றி பேசினா. ஆமாம் இல்லையா? ஸோ அப்போ எப்படி பிறந்தோம்? ஆமாம். இப்போ போகிற நேரமும் அது சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி இப்போ என்ன ஆகிட்டேன்? ஆயத்தமாயிட்டேன். இங்கே வர பூமியிலே செல்வந்தனாக இருந்தேன், எல்லாம் இழந்துருச்சு. ஆனால் ஒன்றை இழக்கவில்லை, ரட்சிப்பு என்பதையும் விசுவாசத்தை நான் இழக்கவில்லை. ஆமாம் இல்லையா? அது என்னை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஒருவேளை என்னுடைய விசுவாசத்தை நிமித்தம் இந்த பாடுகளில் மரித்த பிள்ளைகள் கூட ஒருவேளை என்ன நடக்கும்? நம்முடைய வருகையில் என்ன செய்யலாம்? ஒருவேளை மீட்கப்படலாம். ஆமாம் இல்லையா? ஏன்னா இவன் தானே யோபு தானே சந்தேகப்படுறாரு. தான் நினைத்த காரியம் சொல்ல கொடுக்கிறது. வசனம் வாசிங்களேன். 25 வாசி. 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அவனுடைய நீதிமான், விசுவாசத்திலே தகப்பன். ஆனால் என்ன செய்யறான்? பயப்படுறான். பயப்படாதே, பிசாசு பயத்தை கொண்டு வரும். உனக்கு நடக்கிற சம்பவங்களை குறித்து நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பயம். அவ விசுவாசம் அங்கே உடைக்கப்படும். அப்ப அவனுக்கு என்ன இருந்துச்சு? எல்லாம் செய்தான், அவனுக்கு ஒரு பயம் உண்டு. பாருங்க, அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லு பாருங்களேன். நான் பயந்த காரியம், நீ என்ன பயந்துட்டு நினைக்கிறியோ அது என்னது? பிசாசு அதை கொண்டு வரும். இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நீ பிளான் பண்ணிட்டேன்னா அவனுக்கு ஈஸி. நீ பிளான் பண்ணாத வரைக்கும் அவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பயத்து நிமித்தம் ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டால் அது அவனுக்கு இலகுவாயிடும்.
ஆகவே தான் பிசாசான உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அங்கே யார் யோபு அங்கே வந்து எல்லாம் நின்றுக்கு இருக்கிறாங்க. சரியா பாருங்களேன், ஒரு நாள் தேவபுத்திர கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறான். அவனும் எப்படி நிற்கிறான்? தேவன் கர்த்தர் சாத்தானை பார்க்குற அவ்வளாமின்னு சொல்லுங்க. நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்குறான். அப்புறம் என்ன சொல்கிறான்? அவர் என்ன செய்கிறாரு? ரவுண்டிங்கில் இருக்கிறாரு. அவரே பெரிய சீஃப் மினிஸ்டர் மாதிரி என்ன செய்கிறாரு? ரவுண்டிங்கில் இருக்கிறாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோம் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு டிஷ் வைக்கிறார். ஒராமே சொல்லுங்க. குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப யோபு உள்ள விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? 2 மடங்கு என்ன செய்ய வேண்டும்? பெருக செய்ய வேண்டும். ஆமா இல்லையா? இது பிசாசுக்கு தெரியல. பிசாசு நினைக்கிறான் விசுவாசத்தினால யோபு என்ன செய்வான்? உடைந்து மரித்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி தான் பிசாசான் என்ன செய்யறான் வந்து சரி. அப்போ ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. என்ன சாட்சி பாருங்க, 8 சொல்றாரு. சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, நான் அவனை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். வராமின்னு சொல்லுங்க. அதுக்கு நீ என்ன செய்யணும்? நீ எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? அவர் விசுவாசத்தை சோதிப்பதற்கு நீ என்ன செய்யணும்? ஒரு சின்ன காரியத்தை செய்யணும். வராமின்னு சொல்லு. அதுதான் பேசுறாரு. அங்கே பேசுறாரு. சரியா? யோபு மேல் கவனம் வச்சாயோ, அவன் தெரியும். அவன் கவனம் வச்சது தெரியும். அவன் பேச போகிறது தெரியும். அவன் வந்து யாரு யோபுவை பற்றி என்னது அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஒருத்தரை குறித்து என்ன செய்யக்கூடாது? போராமையோ குற்றமோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் சார். சபையில் நீங்கள் மற்றவங்களை முறுமுறுக்கக்கூடாது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. காரணம் என்ன? அது யாருடைய ஆவி? பிசாசானுடைய ஆவி. அப்போ தெரியும், நீ குறை செய்கிறது தெரியும். அது ஆண்டவர் திருத்துவான். அதை நீங்கள் சொல்கிறதுனால ஒன்று நடக்கப்போம். அது உங்களுக்கு பிற்பாடு என்ன உண்டாகும்? அது போராட்டமாக வரும். அதனால அவன் வந்து குறை சொல்ல தான் வாரான். குறை சொல்லி என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்தை உடைக்கணும்னு சொல்லி தான் அங்கே வாரான். அதனால ஆண்டவர் முந்திக்கிட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? இவன் வந்து சொல்றதுக்கு முன்னாடி உங்களை குறித்து ஒருத்தர் தவறாய் சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் முந்திக் கொள்வார். ஆரோனும் மிரியாமும் யாரை குறித்து? மோசையை குறித்து தவறாய் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, அவன் என் வீட்டிலே எங்கும் உத்தமனாக இருக்கிறான். பார்த்தீங்களா? உங்க மேல எப்படி ஆண்டவர் சாட்சி வச்சிருக்கிறார். ஆமாவில்லை? அப்போ சாட்சிகள் நீங்கள் என்ன செஞ்சக்கூடாது? ஆவிக்குரிய சபையில் வருகிற பிள்ளைகள் அவரோட சாட்சி யாருக்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. சொல்லுங்க. பிசாசு இடத்துலையும் இருக்கு, ஆண்டவர்கிட்டையும் இருக்கு. பிசாசு உங்ககிட்ட தவறு இருந்தால் அது என்ன செய்வான்? சுற்றி காட்டி உங்களை என்ன செய்வான்? விசுவாசத்தில் விலை செய்வான். ஆனால் நீங்கள் செய்த நேர்மையான நீதியை கொண்டு கர்த்தர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். சரியா? இப்போ வாசிப்போம். கடைசி வாசி முடிச்சிடலாமா? வாங்க மகன், இங்கே வாங்க. 42 வாசிங்க. 42 1-2 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய சொல்றார். நீங்க என்னது? எனக்கு இழந்து போன சகலவற்றையும் திருப்பி கொடுக்க. அப்போ நீங்கள் என்னென்னலாம் இழந்த மாதிரிக்கு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்கள், நான் பெற்றுக்கொண்டேன். நான் சிரிங்க, பல்லு இருக்கிறவங்க சிரிங்க. நான் பெற்றுக்கொண்டேன். இந்த இடத்துக்கு போகிற நேரம் ஆமாம் இழப்புகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமாம், பெற்றுக்கொள்வேன். சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அது தடைப்படாது. அது தடைப்படாது. இந்த நஷ்டம் உங்களுக்கு லாபகரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்படும். இந்த பேர் அழிவு உங்களுக்கு பெரிய தொகையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்படும். ஆமா இல்லை? பேரழிவு. வாசிப்போம். 10ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், சொல்லுங்க, எனக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், எனக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் விசுவாசம். விசுவாசம் இதான் விசுவாசம். இதுல யாராச்சும் அன்னைக்கு போய் முனைக்கிட்டு இருந்தீங்க அப்படி விசுவாசிகள். ஆவியானவர் பேசுகிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட இழப்புகள் எல்லாம் ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். அதனால ஐயோ கவலைப்படாது. வரதை எடுத்து பெக்க பண்ணுங்க. ஆமாம், வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில்
பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரயாணம் வாராங்க, யோகுட்டு போயிட்டு வருவோம். அது தெரியுமா? தேவன் அதுதான் நம்ம போன வாரம் தியானித்தவன். ஆபிரகாம் சொல்லுகிறாரு, யார அந்த ராஜா யாரு? எகிப்தின் ராஜாமா. நீனே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்லாது இருக்கவேன்னு சொல்லி, அது மாதிரிக்கு இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இப்போ நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்களா? அவங்கள யாரும் விசாரிக்க நினைக்கிறீங்களா? இது தேவனுடைய என்னது திட்டமாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்ற, இந்த பிரச்சனை நேரம் ஒருத்தருமே வரல. ஏன்னா அந்த நேரம் வந்தது என்ன நடக்கும்? இப்போ யோபுக்கு பிரச்சனை, நம்ம ஏசு சொல் மாதிரி பேசும். இப்போ யோபு பிரச்சனையில் கிடக்குறாங்க. அப்போ வந்திருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? என்ன மகன் அவன் ஒருத்தர் 1 கிலோ அரிசியை கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அவ்வளோதான், அதுக்கு மேலே வரவே மாட்டான். அதான் கடைசியாக வச்சுட்டு ஓடி போயிடுவான். சரியா? அப்புறம் என்ன செய்யும்? இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் நீங்கள் பில்டப்பாக வந்து ஒரு சின்ன கடையை திறந்து அந்த கடைக்கு என்ன பேர் வைப்போம் போட்டோன்னே சொல்லுவாங்க, எப்படி இருந்தாங்க, நான் தான் வளர்த்து விட்டேன். என்ன தென்னை மரமா? நான் தான் என்ன செஞ்சேன்? அத்தனை கதவுகளை ஆண்டவர் அடைச்சார். அவன் வறுமையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிறதும் தேவனுக்கும் அவனுக்குள்ள அந்த தொடர்பு, அந்த விசுவாசம் வேறு எங்கேயும் போகாதபடி கர்த்தர் என்ன செய்தாரு? எல்லா கதையும் மூடி வச்சுட்டு இப்போ கதவெல்லாம் தெரிந்து விடுறாங்க. நோவா பேரிலிருந்து வராங்க. அப்பொழுது எல்லா பாருங்க, அவ்வளோ ஒருத்தன் கூட வந்து பார்க்கல, பார்க்க விடலை. உன் உறவுகள் பார்க்க வராட்டி சந்தோஷப்படு. நாளைக்கு உன்னை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. நான் தான் அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சேன், நான் தான் விட மாட்டார்கள். விசுவாசிங்க, என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நான் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர்ல எல்லா சகோதரரும் எல்லாம் வாராங்க. சகோதரிகள் சிஸ்டர்மாரு வராங்க. என்னென்ன பேர்கள்லாம் சொல்லுங்க, சகோதரிகள் பேர்கள். இங்கே சொல்லிக்கூட கலவரம் வந்துடும், அதனால் வேணாம். ஆமாம், சரி. சகோதரிகள் ஒன்று அப்படியே இருக்கிறீங்களே, ஏதாச்சும் ஒரு பேர்கள் சொல்ல தானே. யோகுட சகோதரிகளுக்கு ஏதாச்சும் பேர் வைக்கலாம் தானே. வாசிங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வராங்க பேக் எடுத்துக்கிட்டு. எல்லாம் வந்துட்டாங்க. என்னத்துக்கு? சாப்பிட வந்துட்டாங்க. கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து. அப்போ வந்து எல்லாம் செய்றாங்க. இப்போ நல்லா இருக்க நேரம் வந்து என்ன செய்றாங்க? அங்கலாய்க்கிறாங்க. எப்படி எனக்கு தெரியலையே, சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தேன், நான் ஒரு 1 லேக் போட்டிருப்பேன். இதில் ஜிபேயா போட்டிருப்பேனே. ஓ, இன்னும் இப்படி இருக்குங்களே. நான் கர்த்தரை நம்பி வாழ்கிறேன், என் ரட்சிப்பை நம்பி வாழ்கிறேன், என் விசுவாசம் கர்த்தர். அப்படித்தான் யோக சிக்ஸுக்கே சொல்லியிருப்பாங்க. நீங்கள்லாம் வளர்த்து விடுங்க தெரிஞ்சுதான் நான் இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை. அம்மாவே இல்லையா? இது எனக்கும் என் கர்த்தருக்குள்ள யுத்தம், இதுக்கு எனக்கும் கர்த்தருக்குள்ள விசுவாச போராட்டம். ஆமே, மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம லைஃப்ல அப்படிதான் பார்க்கணும் மகள். வாசிங்கடா. அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார். இப்போ வந்து என்ன செய்யறாங்க? இப்போ வந்து அவங்க என்ன செய்யறாங்க? வந்துட்டு சகோதரங்களும் என்ன செய்யறாங்க? உடனே சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். இப்போ என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்க வராமின்னு சொல்லுங்க. 14,000 ஆடுகளும் 14,000 ஆடுகளும் 7,000 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இப்பதான் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், ஆச்சரியமா பார்க்கணும். சங்கீதத்தை வாட்சம்ல அந்த மாதிரி இப்படி நம்மளை பார்ப்பாங்க. சொல்லுங்க, உங்களை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, ஒரு நேரம் என்னது, ஒரு பைக் வாங்குவோம், கார் ஒன்று வாங்குவேன், வீடு வாங்குவோம். சொல்லுங்களேன், சொல்லுங்க. கர்த்தர் அதை பற்றி நான் சொல்ல மாட்டீங்களே. ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஏன்? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு
உண்டாயின. இது என்ன செய்யணும்? ஒருத்தனா வந்து சொன்னா பாருங்க இழந்து போச்சுன்னு, அந்த மாதிரிக்கு என்னது ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. ஆமே, ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. தெரியுமா மெர்லின் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அவனு என்னது உங்களை குறித்து என்னது சொல்லுங்க, உன் பெயரை பெருமைப்படுத்து. இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை என்ன செய்வேன். அதை நீங்கள் விசுவாசம் ஆண்டவர் சொன்னார்ல, அப்போ என்ன செய்வார்? அவர் எனக்கு செய்வார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். வாசிங்கடா, முடிச்சுட்டேன். அவனுக்கு பிறந்தார்கள். ஆமா, மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், ஜெமிமா. இரண்டாம் மகளுக்கு எத்சியாள் என்றும். எத்சியாள், இங்க ஒரு கெட்சின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சேன், நல்லா இருக்கலாம். நான் பேர் வச்சேன் அப்படிதான், உனக்கு நான் தான் பேர் வச்சேன். மூன்றாம் மகளுக்கு கேரன் என்றும் பேர். கேரன் நம்ம வீட்டில் இருக்கிறா இல்லையா? தேசத்தில் எங்கும் யோவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. பாருக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த பிள்ளைகள் போற நேரமே இப்படி, இது எவ்வளவு பிள்ளை புரியுதா? எப்படி இருக்கு உங்க பிள்ளைகள்? எப்படி இருக்காங்களா? ஏன் உங்களுடைய தகப்பன் யாரு? 10,000 பேர். நீ 1000, நீ நெக்ஸ்ட் டீச்சரா இருந்துக்கிட்ட 1000, 10,000 பேர்களிலும். ஆமா, அப்படியா? பாருங்களேன், இப்படி அதான் சொல்றாரு. பாருங்களேன், என்னமோ வாசிட்டா, தேசத்துல எங்கும் தேடி பார்த்தா இந்த 3 பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க? சௌந்தரியம், பியூட்டி, ரொம்ப அழகா இருக்கிறாங்க. படிப்பு, கல்வி, ஞானம், அறிவு, புத்தி, இதுதான் அழகு. சும்மா அழகுனோட இந்த மட்டும் இந்த பெயிண்ட் அடிக்கிற அழகு மட்டும் இல்லை, இவைகள் எல்லாம் சேர்ந்தாதான் அழகு. அவங்க தான் குயின். அவங்க தான் என்ன செய்யுது, வேர்ல்டில் என்ன செய்வாங்க, தெரிவு செய்யப்படுவாங்களே. அவங்க எப்படி இருப்பாங்க? சும்மா பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட் அழகுறான்னு கொடுத்துருவாங்களா? என்ன செய்வாங்க? எல்லாம் இருக்கணும். ராமன் சொல்லுங்க. அப்போ யோபுல பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பாங்க? எல்லா திறமை இருந்திருக்கும். யோபுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு கல்வி, ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் சாலமோனிலும் சிறந்தவர் யாரு? நம்முடைய ஆண்டவர். அப்ப எப்படி இருந்திருப்பாங்க? வாசிங்க. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இப்ப என்ன செஞ்சாங்க? சுதந்திரம் கொடுத்திருக்கான். அப்ப என்ன முதவே என்ன கொடுக்கல? அவனுடைய அவிசுவாசமானது என்னத்தை கொண்டு வந்துச்சு? அழிவை கொண்டு வந்தது. இப்ப விசுவாசம் அவனை என்ன செய்கிறது? ரெட்டிப்பாய் ஆசை. அதனால நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளோ பெரிய நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். பிள்ளைகளை குறித்து அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை தான் பிசாசன் என்ன செய்தான்? தனக்கு எடுத்துக்கொண்டான். அதனால என்ன உண்டானது? பேரழிவுகள் உண்டானது. ஆமாம் இல்லையா? அது ஆண்டவர் உணர்ந்தார். இவன் அறியாமல் இந்த ஒரு காரியத்தை செய்ததுனால பிசாசனால் சோதிக்கப்பட்டிருக்க. ஆனால் இந்த சோதனையை நான் என்ன செய்வேன்? இந்த சோதனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நான் திருப்பி என்ன செய்வேன்? மாற்றி ரெட்டிப்பான என்னது நன்மைகளை கொடுப்பேன் என்று சொல்லி அதை அவன் விசுவாசித்துக் கொண்டிருந்தான். என்னைக்கும் ஆண்டவர் அந்த யோகத்தை குட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அவர் அங்கே போனார், இங்கே போனார். ஆனாலும் என்னது அந்த வசனங்கள்லாம் இருக்கும். அதான் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 23 வாசிங்க, 10 வாசிங்க, 3, 9 வாசிங்க, 8 வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். நான் பேசாம வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியா? இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். இன்னமும் சம்திங் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் காண முடியல. என்னது ஏதோ ஒன்று நினைக்கிறேன், அது வந்து வைக்கிறாங்க. எனக்கு என்னது பணம் இல்லாமல் இருக்கு, யாரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆமாம் இல்லையா? சாப்பாடு இல்லை, யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாங்க. ஆமாம், சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுக்காரா? பாருங்க என்ன சொல்றாரு, அந்த விசுவாசத்தை தான் சொல்றாரு. அவரை என்னை விட்டு விலகி போகல. அவர் எப்படி இருக்காரு? என்னோட இருக்காரு. எப்படி இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்காரு? எதுவுமே செய்யாம ஒளிஞ்சிருக்காரு. ஆனாலும் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கரங்களை தட்டி தேவன் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். யோபுடைய வாழ்க்கையில முடிவு சம்பூர்ணமானது. அவருடைய ஆரம்பத்தை விட முடிவு எப்படி இருந்தது? ஆரம்பத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஆமா இல்லையா? அப்படி இருந்தும் உபத்திரவங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் வந்த பொழுதும் கர்த்தர் என்ன செய்தார்? சில நேரங்களை நம்ம கீழே விழ செய்து
ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? நீதிமானாக்கப்படுவீர்கள். நாம் எழுப்பி நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. விசுவாசத்தின் பொறுமை அவனை மேலும் மேலும் கர்த்தர் உயர்த்தும்படியாக ஆமென் கிருபை செய்தார். இன்றைக்கு உங்கள் விசுவாசமும் பொறுமையும் ஆமென் இதுவரை காத்திருந்த உங்கள் வாழ்க்கையில பொறுமைக்கு தக்கதாக தேவன் எண்ணிக்கொண்டிருக்கிற காலங்களுடைய அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். நம்மை ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர். அவன் நல்ல வாய்களை திறந்து மனம் விட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு இருப்பதில்லை. ஆண்டவரே கட்டாமல் ஆண்டவரை பேசுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பேசுவார் உங்களோடு கூட. ஆமென். உங்களோடு பேசுகிறவர் ஆண்டவர். ஆமென். ஆமென். குறித்த காலத்துக்கு என்று தரிசனத்தை வைத்திருக்கிறாரே, அது முடிவிலே விளங்கும் என்று சொல்லுகிறாரே. அது போய் சொல்லாது, அது தாமதிக்காது. ஆமென். அது நிச்சயமாக வரும் என்று சொல்லி ஆமென். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். விசுவாசிங்க. இந்த ஆமென் ஆமென் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதம். ஆமென். விசுவாசத்தின் மாதம். ஆமென். சோதனைகளை ஜெயிக்கிற மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஆமென் எந்த அளவுக்கு விசுவாசித்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒருவேளை தாமதம் ஆகியிருந்தால் நீங்கள் விசுவாசிங்க. இந்த மாதத்தில் தேவன் இனிவரும் காலங்களில் எனக்கு கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்தங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவான். ஆமாம். என்னோட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் ஆமென் 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 அதை எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி எல்லாம் விசுவாசிங்க. எல்லாம் ஆமென். ஓ ஆண்டவரே நன்றி தகப்பனே. இந்த மாதம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே ஆகஸ்ட் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை தியானித்தோம், வாக்கு தத்தங்களை தியானித்தோம்.
அந்த 4ஆம் வசனத்தின் மூலம் விசுவாசத்தை குறித்தும் அவதை குறித்ததான அநேக அடிப்படையான ஆசீர்வாதத்தின் ரகசியங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஆகவே சிலுவை மரணத்தின் மூலம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் ஒருவரும் ஆமே விளைவினர்களும் ஆமே ஆமே நஷ்டத்திலும் கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். உங்களை உயர்த்துகிற விசுவாசிங்க. இயேசுவின் சிலுவை மரணத்தை யோசிங்க. அவன் எனக்காக ஒருவர் சிலுவை மரணத்தில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எனக்காக பெற்றுக் கொடுத்தாரே. ஏன் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் வரவில்லை? ஏன் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறேன்? ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிற பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அநீதிமான் நீதி செய்கிற பொழுது நான் நீதி செய்யாதிருப்பேனோ என்று சொல்லுங்கள். பொறுமையாக இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி. இந்த மாதத்தில் இந்த 2ஆம் தேதி ஆண்டவரே எங்களுக்கு வேதத்திலிருந்து அநேக ரகசியங்களை ஆண்டவரை ஆசீர்வாதத்துக்குரிய ரகசியங்களை நன்மைக்குரிய ஆசீர்வாதமான ஆண்டவர் வார்த்தைகளை தந்தீங்களே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தில் தேவனாய கர்த்தர் விசுவாசத்தில் இன்னும் பெருகத்தக்கதாக சூழ்நிலையை கண்டு பயப்படாதபடி சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். அது விசுவாசம் தாமே அந்த சூழ்நிலைகளை மாற்றும். ஆகிய விசுவாசத்தினாலே நீதிமான் கிடைப்பான் என்று சொல்லப்பட்டது போல யோகிய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையிலே காரியங்கள் ஒன்றும் அவர்களை செயல்பட முடியாதபடிக்கு சீரோ போயிட்டு இருக்கிறார். யோகி ஒன்றும் முன்னேறக்கூடிய வழிகள் எதுவுமே இல்லை. எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல காணப்பட்டது. ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கின பொழுது அங்கே பொன்னும் வெளியும் எல்லாத ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வந்து சேர்ந்தது. உறவுகள் வந்தது. எல்லா நன்மைகளும் அவனை தேடி வந்தது. இந்த காலையில் விசுவாசிங்க. நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தேடி வரும். உறவுகள் தேடி வருவார்கள். உங்கள் ஆசீர்வாதத்தில் பங்கு கொள்ள வருவார்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை கண்டு மனமகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் வருவார்கள். அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தின் வாக்கு திட்டங்களை கர்த்தர் இந்த மாதம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நன்றி சொல்லுவோம். எல்லாம் நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கள். கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், உதாரணத்துமா செய்கிற எல்லா ஊழியத்தின் காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்திருக்கிறீங்க. அதனது காலத்தில் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேர்த்தியாக வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஊழியத்தில் நாங்கள் ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் எங்களுக்கும் எங்களுடைய விசுவாசத்தினாலே சபையை கர்த்தர் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவீராக தகப்பனே. அதுபோல சபைகள் இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வரணும் ஆண்டவரே. சபையில் இன்னும் ஆண்டவரே சபைக்குரிய எல்லா ஒழுங்கும் கிரமமாய் சீராக எல்லாம் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கள். வரும் காலங்களில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அநேக சபைகள் ஞானஸ்தானம் பெறணும். அநேக நன்மையான காரியம் சபைகளில் நடக்கணும். தடைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் உத்தரவாதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள் ஒன்று ஒருவரை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதத்துக்கு இருக்கிற அனைத்து ஊழியங்களும் தடைப்பட்டு போகாதபடிக்கு அனைத்து ஊழியங்களும் பல சூழ்நிலை எது எப்படி இருந்தாலும் தடைப்பட்டு போகாதபடி சகல ஊழியங்களையும் நடத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் கற்று செய்ய மிகுதியை எடுக்க வேண்டும். 12 கூடைகள் எடுக்கப்பட்டது போல மாத முடிவிலே துடைத்து போட்டது போல இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு சேவிங் இருக்கணும். விவசாய கேட்கிற உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன்னிடத்தில் என்னையும் மாவும் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். எலியாவின் நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆசீர்வதிப்பதற்குரிய காரியத்தை கர்த்தர் அந்த காலையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் இனி வரும் காலங்களில் இல்லை என்கிற வார்த்தை இல்லாதபடிக்கு ஒரு சேமிப்பை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடத்துங்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.